வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியர்ஸ். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் இன்னைக்கு. ஒரு ரெயின் எக்ஸைட்டிங்கா? என்ன என்னடா எக்ஸைட்டிங் உனக்கு? முடிச்சுக்கிறேன்டா. எக்ஸைட்டிங்கான மேட்சா இருக்கும்னு நினைச்சு நான் ப்ரிவியூல ஆ, சொல்லியிருந்தேன். ஒரு ரெயின் கட்டைல்டு ஒரு ஷார்ட்டர் ஃபார்மட் 14 ஓவர் சைடு மேட்சா இருந்தது. ஸோ ஒரு குரூஷியல் டாஸ் பிவிகேஎஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க அண்ட் செமையா கண்டெயின் பண்ணி ஆர்சிபியை வந்து நியர்லி அகைன் 10 விக்கெட் விழுந்திருக்கும். திரும்ப வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே சேஸ் பண்ணாங்க. கொஞ்சம் அப்பப்போ ஒரு பயம் காட்டினாங்க, ஆனா அது வந்து பயப்படுற அளவுக்கு இல்லை. ஸோ சின்னசாமி செக்கஸ் சிவப்பாக சிவந்தது பஞ்சாபினால். இதுதான் நம்மளோட டைட்டில் அப்படின்ட்டு நான் வந்து இதை வந்து கிறிஷ் ஸ்டார்ட் பண்றான். உன்னோட இதுல இருந்து ஆரம்பி, உன்னோட தாட் ப்ராசஸ் என்ன? இல்ல அதுதான் பயம் காட்டுறதுக்குலாம் 2 பாயிண்ட் கொடுக்க முடியாது. அதுவும் அப்பப்போ பயம் காட்டுறதுக்குலாம் 2 பாயிண்ட் கொடுக்க முடியாது. ஜெயிச்சாதான் 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த கிரவுண்ட் வந்துட்டு பீடு அவங்களுக்கு. அது ஏன் பீடுன்னா, அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எல்லா வன்மமும் ஒன்னா சேரும்போது அது விளங்காது. அதனால வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல அவன் என்ன பண்ணாலும், அவன் தலைகீழ் நின்னாலும் இங்க 7 மேட்சுக்கு ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் ஜெயிப்பாங்க. அதுவும் வந்துட்டு இவங்கள விட ஒரு முட்டாள்தனமான ஒரு டீம் வந்தா ஜெயிப்பாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மாதிரி 111 சேஸ் பண்ண போய் ஏதாவது ஆல் அவுட் ஆனா ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது டீம் வரணும். அது வந்துட்டு எப்பயாவது நடக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது. எங்க அந்த ஃபேவரட் 49 ரெக்கார்டு இன்னைக்கு ஸ்மாஷ் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இல்ல, ஒரு தடவை நாங்க 49னா அதே 49 தான் இருப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் தாண்டிட்டாங்க. என்ன அவங்க சகலுக்கு ஓவர் முடிஞ்சிருச்சு டிம் டேவிட் வரும்போது. இல்லைன்னா சகல் ம், டிம் டேவிட்டையும் கலட்டி விட்டுருப்பான். அது ஒண்ணுதான். ம். மிச்சப்படி என்ன அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபில்சால்ட் அவுட் ஆயிட்டா அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீ நல்லா பாரு, ஃபில்சால்ட் அவுட் ஆகிற எல்லா மேட்சுமே அவங்க தோத்துட்டாங்க. அது ம். ஃபில்சால்ட் அடிச்சா மேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்கு. டூ மச் ஆஹ் டிபெண்டன்சி ரிசல்ட்டுக்கு. ஆமா ஆமா. அதனால வந்துட்டு சரி. அதுதான். அதுவும் ஃபில்சால்ட் வேற திடீர்னு நேத்து வேற மீம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து போர்டுல இருந்து திடீர்னு ஃபோன் பண்ணி வா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அவன் கிளம்பிடுவான். போன தடவை அப்படிதான் கொல்கத்தாக்கு ஃபைனல் ஆடல, ஆமா அவன் ஆமா, தெரியும்ல. தெரியும் தெரியும், பிக் தெரியும் பிளே பாஸ்ல தெரியும். ஆஃப்ஸ்ல ஆடினான். இருந்து ஆடல, கரெக்டா பிளே ஆஃப்ஸ்ல இருந்து அவன் ஆடல. அவங்களுக்காவது வேற டீம் இருந்துச்சு ஆடுறதுக்கு, இவங்கள்ட்ட யாருமே கிடையாது. வெளிச்சால்ட்டும் கிளம்பிட்டான்னா அவ்வளவுதான், பழைய ஆர்சிபி தான். சரி, ஓகே. மேடி, உன்னோட தாட் சொல்றா. அதான் இனிஷியல் டச்னா வந்து இதான் சொல்றேன். இந்த ஆர்சிபி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பழைய ஆர்சிபி. நிறைய பேர் வந்து 49 தாண்டோன்னு சந்தோஷப்பட்டாங்க. காரணம் டிம் டேவிட் வந்து ஸ்பின்னர்ஸ்லாம் அடிச்சதே கிடையாது. குரூசியல் ஸ்டேஜ்ல ப்ரூவ் பண்ணி காமிச்சான். ஸோ வந்ததுக்கு அப்புறமும் ஹோப்ஸ் லவ்ஸ் பண்ணாம கொஞ்சம் நல்லா பவுலிங் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். பிளான்ஸ் படி பட்டிதர் நல்லா பண்ணான். ஏன்னா அவனுக்கு இருக்க ரிசோர்ஸஸ் 5 bowler தான் தெரிஞ்சு போச்சு. குணால் பாண்டியாவை கன்சிடர் பண்ணல, ஏன்னா வந்து பெருசா டேர்ன் பண்ண மாட்டான்றதுனால. எங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, சுரேஷ் சர்மா ஓவர்ஸ் போட்டாங்கல்ல, அந்த இடத்துல வந்து அவன் அந்த 4 கூகுளியை மட்டுமே நம்பி போடக்கூடாது. அந்த வதேர ஆடுறப்போ அந்த அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஹேசல்வுட்டை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணான் பட்டிதர். ஸ்ரேயஸருக்காக வச்சிருக்கு, ஏன்னா ஸ்ரேயஸர் வந்து அந்த பக்கம் ஸ்பின்னர் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹையரா யூஸ் பண்ணது. கொஞ்சம் கேம்குள்ள வந்தாங்க, ஒன் சைடு தான் இல்லாம பண்ணாங்க. பட் சொன்ன மாதிரி வந்து டஃப் பயம் கொடுத்தாங்கன்னு காட்டினாங்க, தான் சொல்ல முடியும். நமக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்குன்ற மாதிரி. பயம் காட்டினாங்க. அதுக்கு பாக்ஸில் சொன்னா பயம் காட்டுறது. இல்ல இல்ல, நான் பயம்லாம் காட்டலடா. பயம் காட்டுறதே கிடையாது. ஒரு 6 விக்கெட் 7 விக்கெட் எடுத்துட்டா பயம் காட்டலாம். ஏன்னா இவங்க 42க்கு 7 விக்கெட், அதுதான் ரியல் பயம். 4 விக்கெட் ம். 5 விக்கெட் தான். தட் டூ என்ன அடிக்க போய் அவுட் ஆனது மட்டும்தான். பயம்லாம் காட்டல. கம்ஃபர்டபுளா ஏன்னா ஒரு ஓவர் இருக்கும்போதே வின் பண்ணிட்டாங்கல்ல. பயம் காட்டுறதுனா குரூசியலா கடைசி பால் 2 பால் ரிக்கப் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமா டிஃபென்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து டூ பேஸ்டா இருக்கு. சரி அடிச்சு வின் பண்ணிடலாமா ரன் ரேட்டுக்குன்னு யோசிச்சிருக்காங்க. ஏட் கம்ஃபர்டபுளா வதேரா வந்து ஸ்டீல் பண்ணி நான் வந்து ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி ஆடினான். அந்த 4 பால் வந்து டாட் பால் ஆனாலும் ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து கான்பிடென்டா ஆடினான். தட் ஷோஸ் வதேரா கான்பிடன்ஸ். அந்த அளவுக்கு உங்க டீம் வந்து பேக் பண்ணிருக்காங்க. ஸோ வதேரா துண்டா ஜெயிச்சு போயிட்டான். அண்ட் கிரெடிட்ஸ் டு டிம் டேவிட். அவங்க வந்து தயவு செய்து டிம் டேவிட ரீடைன் பண்ணுங்க. இந்த இந்த ஒரு கேமுக்காவது மறுபடியும் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இல்ல உங்களோட இல்ல. 49 ரெக்கார்டை நீ இல்ல உங்களோட 49 ரெக்கார்டை சேவ் பண்ணது அவன் தான். எங்க இவங்க ரெக்கார்டை இவங்களே பீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரே ஒரு பாரு, எங்க பாயிண்ட் மட்டும் டீம்ல சொல்லிக்கிறேன். நல்லா ஆடினா எங்க டீம்ல இருக்கக்கூடாது. எதுக்கு நீ நல்லா ஆடுற? அடுத்த வருஷம் நீ தூக்கு. இவன் நல்லா ஆடிக்கிட்டு இல்லடா, இருக்கான் நம்ம டீம்ல இருந்து. இல்ல டிம் டேவிட் வந்து ஃபர்ஸ்ட் 50 இங்க தான் அடிச்சிருக்கான் 2 வருஷம் ஐபிஎல். ஏன்னா மும்பைல போய் பெருசா ஸ்கேம் பண்ணி பொலாட அவரு தூக்கி என்னென்னமோ பாக்குறாங்க. அவர் வெள்ள பொலாடுறா, இங்கதான் அவரை நல்லா போய் பெர்ஃபார்ம் தப்பா பண்ணல. பேசிக்கிட்டு இருக்க. ஒயிட் பொலாட். இல்லடா மும்பைல பெர்ஃபார்ம் பண்ணல, இப்ப பார்த்தா இப்படி இருக்கு.
அதான் ஆர்சிபி வந்து கப்பு கூட அடிச்சிடலாம். ஆனா அந்த 49 ரெக்கார்டை யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க பாவம். அவங்க அவங்க இல்ல பாவம் இல்ல அதுல மாட்டிட்டு நான் இருக்காங்க. நான் ஏன் தெரியுமா இன்னைக்கு டிம் டேவிட் எனக்கு தெரிஞ்சு அந்த 47க்கு 7 விக்கெட் 42 7 விக்கெட் விட்டோன்னே சொல்லியிருப்பாங்க போல, தம்பி நிறைய பேர்கிட்ட ஆடுக்கு காசு வாங்கியிருக்கோம், நீங்க பாட்டுக்கு 49 மாதிரி ஆல் அவுட் ஆயிட்டீங்கன்னா ஆடு போட முடியாது ரொம்ப நேரம், அதனால கொஞ்சம் கொஞ்ச நேரம் அவனுக்கு போட்டு கொடுங்க, அவன் ஒரு 100 கிட்ட அடிக்கட்டும், நீங்களும் ஒரு 10 ஓவர் ஆடினீங்கன்னா ஆடு போட்டுக்கலாம், ஆல்ரெடி மழை பெஞ்சு நிறைய ஆடு போட முடியல, சொல்லணும் மெயில் சர்க்கிள் அதெல்லாம், அதனால சரி, கொஞ்சம் ஓகே தள்ளி கொண்டு போங்க. ஓகே அது ஓகே. அதான் பேசு. அதான்டா. இல்லடா, ரிலாக்ஸ் இப்போ கப்பா. ஜோக்ஸ் அப்பார்ட், இது எங்க ஆர்சிபி விட்டாங்க அப்படின்னா, அகைன் அவங்க உள்ள வரும்போதே 14 ஓவர்ஸ் சைட் மேட்ச்னு தெரிஞ்சிச்சுடா. உள்ள வரும்போது அவங்க என்னன்னா 150 160 டார்கெட் பண்ணியிருக்காங்க. தப்பு இல்லை, ஏன்னா உள்ள வரும்போதே 10 பேர் ரன் வச்சாலே 150 160 தான் வரும். அண்ட் அது டார்கெட் பண்ண தப்பு இல்லை. பட் பிட்ச் வந்து ஸ்லோவா இருக்கு, பவுன்சியா இருக்கு, கொஞ்சம் டூ பேஸ்டா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீ அதுதான் ஒரு பிட்ச் அசஸ்மெண்ட் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். திரும்ப பிட்சை அசஸ் பண்ணி நான் முடிச்சிடுறேன். அசஸ் பண்ணி நீ அதை வந்து அந்த டார்கெட்டை ரிவைஸ் பண்ணணும். அகைன் ஒரு 125 அப்படின்னு ரிவைஸ் பண்ணி அந்த 125 அடிக்கிறதுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னு இருக்கணும். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட், ஃபேஸ் வைஸா நம்ம வந்து ஆளை செட் பண்ணியிருந்தாங்க. மொதல் 6 ஓவர் 4 ஓவர் ஆடுறதுக்கு தான் ஃபில் சால்ட், அந்த 5 6 7 8 ஆடுறதுக்கு படிக்கல், அப்புறம் 9 10 அந்த 13 14 ஓவர் ஆடுற வரைக்கும் பட்டிதர், அந்த மாதிரி ஃபேஸ் வைஸா வச்சுன்னா கடைசி 18 19 20 ஆடுறதுக்கு டிம் டேவிட். இதுல வந்து அப்ப அந்த கோலி எங்க ஆடுவாரு, என்ன நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல, இருடா இருடா நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அவர் வந்து கோலி எங்க ஆங்கர் ரோல் ஆடுவான்? மாதிரிடா, ஃபுல்லா ஃபுல்லா ஆடுவார் ஆங்கர் ரோல் மாதிரி. ஓகேவா? அதுதான் அவங்க செட் பண்ண டெம்ப்ளேட். ஆனா அந்த டெம்ப்ளேட்ல இருந்து அவங்க கொஞ்சம் தப்பாகி படிக்கல எடுத்துட்டு வரல. ஏன்னா படிக்கல் எடுத்துட்டு வராதனால அந்த ஒரு இடத்துல ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்துருச்சு. அந்த ஒயிட் அந்த டக்குனு ஏர்லி விக்கெட் விழும்போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. படிக்கல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபில்லர் இல்ல அட்டாக்கிங், அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் தள்ளி ஆடுற பிளேயர். அவன் இல்லாதது வந்து பட்டிதர் உள்ள வர வச்சு அவனுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி இந்த அந்த ஒரு என்ன பண்ண அந்த 116 மைண்ட நினைச்சு இதை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு பிளெண்டர், லிவிங்ஸ்டன் ஏன்டா இம்பாக்ட்ல மாத்துனீங்க? வேற யாரையா மாத்த வேண்டியதுடா. லிவிங்ஸ்டன் பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பான்ல உனக்கு. பேக்கேஜ் அது ஏன்னா என்னடா அந்த இது? இதெல்லாம் லாஜிக்கல் எரர்ஸ்டா இதெல்லாம். அவன் 2 ஓவராவது லாஜிக்கல் ஏய், போட்டிருப்பான், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பெனிஃபிட் எரர்ஸ். இருந்திருக்கும். ஆஹ் இதெல்லாம் வந்துட்டு நீ ஜஸ்ட் ஆர்சிபி திங்ஸ், கடைசி ஒரு வாட்ஸனுக்கு கொடுத்த மாதிரி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாஸ்டர் மூவ், இதெல்லாம் இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது இல்ல சரியா? இல்லடா இது சீரியஸா சொல்லணும்னா நான் அதை இல்ல நோட் பண்ணேன். இல்ல மாப்ள, நீ ஃபில் சால்ட்ட வெளியே உட்கார வை. இல்லைன்னா வேற இப்போ மேபி ஒரு இதுக்கு சொல்றேன், விராட் கோலி கூட வெளியே இருக்கட்டுமே. இப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி கூட வெளியே இருக்கலாம். டபுள் ஆனா அவ்வளவுதான் விஜய். கேப்டன் ஒரு வச்சுக்கணும். லிவிங்ஸ்டனை போய் இருக்கிற வெளியே உட்கார வச்சீங்க, பவுலிங்கா போடுவான்டா. ஏன்னா என்ன அட்லீஸ்ட் கை விராட் கோலி சுத்துறதுக்கு பவுலிங் போடுவான்டா. சொல்ற கேளு, அட்லீஸ்ட் லிவிங்ஸ்டன் கையா சுத்துவான்டா. இப்போ அவங்க ஸ்ட்ரிக்டா 5 பவுலர்ஸோட போயிருக்காங்க. எவனாவது ஒருத்தன் அடி வாங்கினா என்ன பண்ணுவீங்க? அதான் இதெல்லாம் இதுதான் டூ மச் ஆஃப் இல்ல இல்ல பிளண்டர்ஸ். அவங்க நினைச்சது வந்துட்டு 14 ஓவர் தானே, நம்ம ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டாவே போவோம், 14 ஓவர்ல 7 பேட்ஸ்மேன் அடிக்க மாட்டாங்க நினைச்சு போனாங்க, அதனால மாட்டிக்கிட்டாங்க அதான். தேவதத் படிக்கல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இல்ல இப்ப உம் கூட வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்றது வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிச்சு கொஞ்சம் ஸ்பின் ஆச்சு சகலுக்கு ஆகிறப்போ, ஓகே பால் கொஞ்சம் நின்று வந்தா நல்லா இருக்குமே, 1 ஓவர் 2 ஓவர் தள்ளுறதுக்காக அவங்க லிவிங்ஸ்டன் வச்சுக்கலாம். அது ஒரு பிளைண்டர். பட் மிஸ்டேக்னா சொல்லிட்டே போலாம். அதான் இது இவங்க எப்ப இல்ல ஆர்சிபி மாப்ள. சின்னசாமியில ஜெயிக்கிறாங்களோ அப்பதான் பிளே ஆஃப் போக முடியும். இல்லடா, எனக்கு இன்னொரு தாட் இருக்கு. இப்போ என்னன்னா இவங்க எப்பயுமே இந்த 6 பவுலரோட தான் போறாங்க. லிவிங்ஸ்டன் ஒரு பவுலரா கன்சிடர் பண்றேன், 6வது பவுலரா. எப்பயுமே இந்த இதில் தான் போறாங்க. இன்னைக்குமே அவன் 11ல பாத்தீங்கனாலே இந்த 6 பவுலர் ஆல்ரெடி ஆடுற மாதிரி தான் இருக்காங்க. அப்ப நீ வந்து படிக்கல, நீ அழகா முன்னாடி இறக்கிடலாம். ஒரு விக்கெட் சீக்கிரமே விழுந்துருச்சு, 4 ரன்னுக்கே ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. அப்பவும் போதே நீ படிக்கல இறக்கிடலாம். இல்லையா, 2வது விக்கெட் கோலி விக்கெட் விழுத்தா அப்பயாவது நீ படிக்கல இறக்கி இருக்கணும். நீ அப்பவும் இறக்கல. திடீர்னு பின்னாடி இருக்கிற பேட்டர்ஸை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. குருணால் பாண்டியாலாம் 5வது ஓவர் ஆடிட்டு இருக்கான். அப்புறம் இவன் வந்து லிவிங்ஸ்டன் வந்து வழக்கம் போது ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு அதான் அந்த இடத்துல ஒரு பிளண்டர் விட்டாங்க. அங்க வந்து படிக்கல வச்சு கொஞ்சம் ஓவர் தள்ளி குணால் இருக்கணும். பாண்டியா தள்ளி நீங்க வந்து அதுவும் 7வது 8வது ஓவர் அடிக்க ஆரம்பிக்கணும். இவங்க சும்மா இப்ப 42 ஃபார் 7ங்கிறது ஒரு ஒஸ்டான ஒரு கொலாப்ஸ். அந்த இடத்துல நீ அடிக்க தேவையில்லடா. நீ தள்ளி தள்ளி ஆடுற, சிஎஸ்கே ஆடுறான் தள்ளி தள்ளி ஆடுறா. டெஸ்ட் மேட்ச் நீங்க எல்லாம் சொல்றாங்க டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்க டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்கன்னு. இந்த பர்டிகுலர் இடத்துல டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கணும். ஆடி இருந்தா 120 அதான் வந்திருக்கும். பண்ணாங்க. டிம் டேவிட் அவர் ரஜத் பட்டிதரும் டிம் கோலி டேவிடும் அவுட் நின்று ஆயிட்டார்ல, டெஸ்ட் மேட்ச் யாரு ஆடி டெஸ்ட் மேட்ச் இருந்தாங்கன்னா ஆடுவா? கோலி அவுட் சொல்ற ஆனதுக்கு கேளு. அப்புறம் யாரா டெஸ்ட் மேட்ச் ஆடுவா? என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? இல்லடா இது லாஜிக்கே கிடையாது நீ இல்ல பேசுறதெல்லாம். மாப்பிள, 12 ஓவருக்கு இவங்க 2 பாலே ஆடிட்டு அந்த லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவரை இவங்க அழகா கால்குலேட் பண்ணி அங்க அவங்க சார்ஜ் பண்ணியிருக்கணும். சோ இதெல்லாம் தான் அவங்க வந்து ஒரு 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 மைண்ட்ஸ் வந்து மிஸ் பண்றாங்கன்னு அவங்க தோணும் எனக்கு. அவங்க டீம்ல இருக்கிற யாருமே நேஷனல் டீம்ல ஒன் டே டீம்லயே கிடையாது. அவங்கள போய் நீ டெஸ்ட் மேட்ச் ஆட சொன்னா எவன்டா ஆடும்? இல்லடா சொல்றேன் நான். இல்ல இல்ல அதான் சரி ஓகே. அவங்களுக்கு
புவனேஸ்வர் குமார் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணான் ஏசுட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த ரன் தள்ளி. அதுக்கப்புறமா வந்ததுதான் ஹர்பித் பாரோட அந்த 3 6 தான் அவங்களுக்கு அந்த மொமெண்டமே குறைச்சது. அந்த பால் 2 6 அடிக்கலன்னா ஆர்சிபி அங்கேயே டவுன் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கா வந்திருக்க முடியாது. அந்த கடைசி 3 6 அதுக்கப்புறம் அந்த நோபால் வேற போட்டு எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்தது கொஞ்சம் அவங்களுக்கு மொமெண்டம் கிடைச்சது. அந்த 6 மட்டும் அடிக்கலன்னா ஆர்சிபி வரும்போதே என்ன சொல்றது, அவ்வளவுதான், நம்ம கேம் முடிஞ்சிருந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. பட் கிரெடிட்ஸ் டிம் டேவிட் கொடுத்தே ஆகணும். பவர் பிளே என்ன சொல்றது, பவர் பிளேல முடிச்சிருப்பாங்க டிம் டேவிட் அடிக்கலாம். ஆமா நீங்க பாரு ஆர்சிபி சின்னசாமியில 3 மேட்ச் 3லயுமே டிம் டேவிட் தான் அடிச்சிருக்கான். 3லயும் தோத்துட்டாங்க. சரியா? அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது அவன் ஏன் அடிக்கிறான்னா அந்த இதுக்கு தான் கொஞ்சம் மேட்ச் கடைசி வரைக்கும் போகணும். வீக்கெண்ட் வேற டக்குன்னு முடிச்சு விட்டா என்ன பண்ணுவாங்க, தூங்குறது ஒரு 11 மணி நேரம் இழுப்போம் அப்படின்ட்டு. அதனால மழை பெஞ்சு அவ்வளவு டிக்கெட் கொடுத்து வர உட்காந்துருக்காங்க. டக்குன்னு நீ பாட்டுக்க 50 ரன்ல ஆல் அவுட் ஆனா எப்படி இருக்கும், வெறுத்துற மாட்டாங்களா? அதனால கொஞ்சம் அப்படி கொண்டு அப்படி முடிக்கிறது, அவ்வளவுதான். 2 டைம் அவுட் வேற கொடுக்கணும். நீ 49 ரன்னுக்கு 2 தடவை டைம் அவுட் எடுத்தானே கண்டுபிடிச்சிருவாங்க ஐபிஎல்ல. ஏன்னா அப்பட்டமா 49 ரன்னுக்கு 2 தடவை ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வேற எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் இழுத்து நீ பார்த்தா ஒரு மேட்ச் எல்லாம் 2 ரன் அடிக்கணும்டா, அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுக்கிறாங்கடா. அதுதான் பிரேக். அந்த கேமும் பஞ்சாபோட தான். சோ அந்த கேமும் அவங்க ஜெயிச்சாங்க ஆர்சிபி. இந்த கேம் ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பிபிகேஎஸ் என்ன சொல்றது, அவங்க ரொம்ப கான்பிடன்ஸ்ல போறாங்க. ஆல்ரெடி முலன்பூர்லயும் ஜெயிச்சாச்சுன்றப்போ நெக்ஸ்ட் கேமும் ஆர்சிபி கூட தான். அப்படியே இவங்களோட தான் ஒரே ஃபிளைட்ல ஏறி நெக்ஸ்ட் முலன்பூர்ல சண்டே மதியம் ஆடுறாங்க நினைக்கிறேன். டே கேம் இன்னும் ஈவனா தான் இருக்கும். பஞ்சாப் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பஞ்சாபோட மிஸ்டேக் நம்ம ஹைலைட் பண்ணி ஆகணும். இது ஒரு கம்ஃபர்டபுளா அவங்க சீஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த நேகல் அவளை மட்டும் தான் ஜெயிச்சாங்க. கொஞ்சம் நேகல் விக்கெட் விழுந்ததுன்னா கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கும். நீ சொன்ன அந்த பயம் காமிச்சிருப்பாங்க. என்னன்னா பிரியான்ஷ் ஆர்யா அடிச்சே ஆகணும், எனக்கு நான் முடிச்ச புயலுக்கு 3 கால்ற மாதிரி அந்த பாலை அசஸ் பண்ணாமலே நான் அடிச்சிருவேன், எதிராடுறவன் இருந்தாலும் சரி பூவியா இருந்தாலும் சரின்னு சொல்லி அந்த ஃபியர்லெஸ் ஃபேக்டர் ஓகே. பட் பிச்சை கொஞ்சம் அசஸ் பண்ணி ஒரு 2 பால் தள்ளி 3 பால் தள்ளி கேப் ஃபீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடிச்சிருக்கும். பட் எட் அவங்க வின் பண்ணிட்டாங்க. வின் அவங்க அந்த ஓப்பனிங் அதே ஃபயர் போடலாம். சேஸ்கோவே பிரியான்ஷ் 1-4 அடிச்சதுனால தான் வின் பண்ணாங்க. எல்லா நாளும் வதிர காப்பாற்ற முடியாது. ஓப்பனிங் அந்த பிரியான்ஷ் அடிக்காம 7 விக்கெட்ஸ் இருந்தா பஞ்சாப் சேகல். பட் தே ஹேவ் ஸ்ட்ராங் போலிங் அட்டாக். பார்லட்டும் நல்லா போட்டான். அண்ட் சஹல் ஃபார்முக்கு அவங்களுக்கு பாசிட்டிவ் சைனு. இல்ல அதுக்கப்புறம் முழுக்க எப்படி நடக்கிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு இன்னும் ஒண்ணுதான், எனக்கு பார்லெட்டுக்கு பதிலா எனக்கு ஒமர் சாய் கொண்டு வரலாம். நல்ல வேலை மேக்ஸ்வெல் உட்கார வச்சிட்டாங்க. அவங்க பேஸ்க்கு பவுன்ஸ் போறாங்க. அவனும் நல்லா தானே போடுவான். இவன் 140 போடுவான், 138 போடுவான். ஒரு பேட்ஸ்மேன் ஆப்ஷன் கிடைக்குது இல்ல. இல்ல அவங்க பேட்ஸ்மேன் வேணாம், இருக்க பேட்ஸ்மேன் போதும், எனக்கு 140 பவுலர் வேணும். ஆனா ஒரு நல்ல விஷயம், ஸ்கேமரை உட்கார வச்சிட்டாங்க. பல வருட ஸ்கேமர் என்னை கண்டுபிடிச்சு உட்கார்றானு பவுலிங் போட்டுட்டு இருந்தான். இந்த இடத்துல 14 மேட்ச் தான் எதுக்கு, நம்ம 14 ஓவர் தான் எதுக்கு ஆடணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாங்க போல. எனக்கு உமர் சாய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் இங்கிலீஷ்க்கு பதிலாவது உமர் சாய்க்கு சான்ஸ் கொடுக்கலாம் கேட்டா. ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஆச்சு, இங்கிலீஷ் ஆட பேட்டிங் இவனும் ஆடுவான். அதுதான் சொல்றேன். அது இல்ல அதுதான் நான் கூட இன்னொரு 4-5 நாள் இந்த அடிக்கு ஒரு 4-5 நாள் கேப் போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா உடனே பிளைட் ஏறி போய் திரும்பி அடுத்த அடி வாங்கணுமா? சரி, மத்தியானம் உச்சி வெயில்ல சண்டே மதியம் ரெண்டு டீமுக்குமே எங்க தர்மசாலாவா திரும்பி நியூ சண்டிகர் தானா? இல்ல நியூ சண்டிகர் தான். முலன்பூர் தான். டே கேம் எப்படி பிஹேவ் பண்ண தெரியல, ஈக்குவலா தான் இருக்கும். பாப்போம் அந்த பிரிவியூல. வெல்சால்ட் அவுட் ஆயிட்டானா அவ்வளவு இல்ல. இப்போ 2 சைட்லயுமே அட்டாக்கிங் ஆன ஓப்பனர்ஸ் தான்டா. ஃபில் சால்ட்டும் சரி, அங்கிட்டு பிரியான்ஷ் சரி, அவங்க சுத்தி அவுட் ஆறாங்களா ஓகே, ஏன்னா அவங்க பேட்டிங் ஸ்டைலே அந்த மாதிரி தான். ஆனா நடுவுல முடிச்சாரு. நடுவுல வர்றவன் ஸ்ரேயா ஐயர், இப்ப அவங்க ஏதாவது கொஞ்சம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி மிடில் ஆடுறவங்க அசஸ் பண்ணி ஆடணும். ஏன்னா அவங்க தான் கேமை டீப்பா கொண்டு போறவங்க. நான் அவங்களுமே இல்ல, நான் சுத்ததான் போறேன், கண்ண மாதிரி சுத்ததான் போறேன் அப்படின்னாதான் அந்த டீம் இப்ப 42-7 அப்படின்னு மாட்டிக்கிறாங்க. நல்லா சிங்கிள் தான் ரெடி பண்ணான். அந்த பால் சமபால் ஜிதேஷ் சர்மாவோட கேட்ச் தான் அந்த விக்கெட் கொடுத்தது தவிர மற்றபடி there is no mistake. ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் அவன் கொஞ்சம் நம்ம கேமுக்கு கொண்டு போலான்ற மைண்ட் செட்ல நான் எப்படியும் சுரேஷ் சர்மா போடுவான், குணால் பாண்டியா போடுவான், 2 6 அடிச்சா கேம் நம்ம சீல் பண்ணிடலாம் தான் போயிட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, ஓகே, சூப்பர்ரா. கிரிஷ், உன்னோட ஃபைனல் தாட்ஸ் தான் சொல்றோம். அதான்டா
இது வந்துட்டு பஞ்சாப் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு சேஞ்ச் தான். அந்த ஒரு சேஞ்ச் பண்ணா இன்னும் கொஞ்சம் பவுலிங்கும் ஸ்ட்ராங் ஆகும், பேட்டிங்கும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் ஆர்சிபி இங்கிலீஷ் பண்றத இவனே பண்ணுவான். இன்னைக்கு ஒரு வழியா ஹர்ப்ரீத் பிரா உள்ள கொண்டு வந்தாங்க, அதுக்கான இதை அவன் காட்டினான். கரெக்டா விக்கெட் எடுத்தான். கடைசி ஓவர் போட்டதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன், அது எவனா அவன் இருந்தாலும் எல்லாம் சிக்ஸ் தான் முன்னாடியே போறான். அது முன்னாடியே கடைசி ஓவர்ல கொடுத்துருந்தான், அவனெல்லாம் முன்னாடியே கொண்டு கொடுத்துருந்தான், அவன் கடைசி வந்திருக்கணும். தான் அவனை போடுறது. கடைசி ஓவர் போட்டதுன்றது தப்பு தான். மிச்சப்படி ஹர்ப்ரீத் பிரா வந்து ஒரு நல்ல இதுதான். இன்னொரு உமர் சாய் மட்டும் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு. பவுலிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். பிரப்சிங் ரன் கீப்பிங் பண்ணுவான், அதனால பிரச்சனை கிடையாது. பிளஸ் அவங்க மிடில் ஆர்டர் வந்துட்டு என்ன கேட்டா ஸ்டாயினிஸ எல்எஸ்ஜி ஒன் டவுன் ஆடுவாங்க. ஸ்டாயினிஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறக்கலாம். இன்னொன்னு ஜாஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவன் ஓப்பனிங் அவனுக்கு வரல. அது பேசாம உமர் சாய் வந்துட்டு அவனோட ஸ்லாட் எப்பயுமே நம்பர் 4 நம்பர் 5 தான் ஆப்கானிஸ்தான். அந்த மாதிரி உமர் சாய் உள்ள இருக்கலாம். அது ஒண்ணுதான். அவன் அந்த பேட்டிங் ஆர்டர் தான் அவனுக்கு. இங்கிலீஷ் வந்துட்டு ஓப்பனிங் ஆடுறவன், அவன் நீ நம்பர் 4 ஆட வச்சேன்னா அது வேஸ்ட் தான். அது ஒண்ணுதான் அவங்க சின்ன சின்ன விஷயம் மாத்தணும். ஆர்சிபி வேற மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க ஒரு வருஷமும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அது இப்ப தெரிஞ்சிருச்சு. ஃபில் சால்ட் தூக்கிட்டா ஃப்ரீ விக்கெட், வரிசையா 5 ஃப்ரீ விக்கெட். போன இன்னைக்கு தடவை நிறைய ஃபர்ஸ்ட் நிறைய கேஜிஎஃப் ஸ்ட்ராட்டஜிக்கல் தூக்கினா எரர்ஸ் ஃப்ரீ விக்கெட். பண்ணாங்கடா. ம் ஆமா, இல்ல சரி இல்ல ஓகே. வருஷம் ஒரு ஃப்ரீ இது இருக்கு. அது இந்த வருஷம் ஃபில் சால்ட் தான் தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு மட்டும் பிளான் போட்டு வருவாங்க இனிமே, அவ்வளவுதான் ஆப்போனன்ட் டீம். ஓகே மேடி சொல்ல ஏதோ ஒரே சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆர்சிபிக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். ஆர்சிபி இந்த லெவல்ஸ்க்கு அப்புறம் வரப்போ பெருசா கான்பிடன்ஸ் கம்மியாகலாம் வரமாட்டாங்க. என்ன அவங்க ஒரே ஒரு இது பண்ணாம ஃபில்சாட் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் படிக்கல கொண்டு வரணும். நோ மேட்டர் மாட்டா, அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. படிக்கல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். இந்த கேம் கொண்டு வரதான் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா அவனோட ஹோம் கிரவுண்ட் வேற, மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடிக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர். மற்றபடி அவங்க அந்த இவன் சொல்ற மாதிரி ஃபில்சாட் விக்கெட் எடுத்துட்டா ஈஸியா முடிஞ்சிருதுன்னு சொல்லி நிறைய டைம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிபெண்டன்சி இல்லாம டவுன் தி ஆர்டர் லிவிங்ஸ்டன் மாதிரி ஆளு, டிம் டேவிட் இஸ் பெர்ஃபார்மிங் வெல். லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஆளை கொஞ்சம் நல்லா அசிஸ்ட் பண்ணிடலாம். ஜிதேஷ் குமார் அந்த ஒரு கேம் ஆனா அதுக்கப்புறமா இந்த மாதிரி பியூசிக் ஸ்டேஜஸ்ல ப்ரூவ் பண்ண முடியாம போகுது. ஸோ ஜிதேஷ் சர்மாவும் லிவிங்ஸ்டனும் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணி கொண்டு போனா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா அது கண்டிப்பா இன்னும் மேல போக 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 அந்த வீக்னஸ் எக்ஸ்பிளைட் பண்ணிட்டு ஈஸியா இது பண்ண. ஏன்னா ஃபில்சால்ட் உனக்கு நல்ல போன்ஸ் போட்டு அந்த போன்ஸ்ல பாட்லியே போன்ஸ்ல விக்கெட் எடுத்துறாங்க ஃபில்சால்ட். ஸோ அது அண்ட் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி அண்ட் அதான் எஃப்ஐஒய் நன் 4 ஹோம் மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. ஸோ தே ஹேவ் டு ஃபைன் டியூன் அண்ட் தே ஹேவ் டு ஒன்னு ஸ்ட்ராட்டஜிக்கலி வெல். இருக்கு, அந்த கேம் கொஞ்சம் வின் பண்ணிடுவாங்க. அந்த டூ ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மற்றபடி பார்ப்போம். அதான் அவங்க ஆர்சி சின்னசாமியில 3 கேம் வின் பண்ண மட்டும் தான் அவங்களால பிளே ஆஃப் போக முடியும். அது நான் ரிவ்யூல சொல்லியாச்சு, அடுத்த ரிவ்யூல சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. நீங்க ஹோம் கேம்ல வின் பண்ண கத்துக்கணும், இல்லைன்னா கஷ்டம். நீ சொன்னா நான் வின் பண்ணிக்கோமா? ஐ ஹேட் அதர் ஐடியாஸ். அதாவது ஹோம் பாயே நாங்க வெளியே உட்கார வைப்போம் கரெக்டா அந்த மேட்ச்ல. தேவத் படிக்கல் நீ ஹோம் பாயா, சரி வெளியே உட்கார, எதுக்கு நீ ஆடுற, அந்த மாதிரி தான். ஐ ஹேட் அதர் ஐடியாஸ். ஓகே, முடிச்சுக்கலாம். ஓகேடா, நிறைய பேசிட்டோம். நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல் ஒரு ரயில் கேட்டரியில் மேட்சா இருந்திருக்கு. நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்திருந்தாங்க. மேட்சே நடக்காம போயிருக்குன்னு நினைச்சு போன வருஷம் சிஎஸ்கே மேட்ச் தான் போட்டு சமாதானப்படுத்தி வச்சிருந்தாங்க ஃபேன்ஸை. கடைசி ஒரு மேட்ச் இதாயிடுச்சு. அண்ட் ஓகே, இந்த பர்டிகுலர் ரிவ்யூ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நாளைக்கு 2 நாளுமே சாட்டர்டே சண்டே பிளாக் பஸ்டர் 4 மேட்ச் வரப்போகுது. ஸோ அதோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ அண்டர்ஸ் அண்ட் அன்டில் we are all ஆமா அண்டர்ஸ் அண்ட் அன்டில் we are all signing off from the trios விஜே, மேடி and சொல்லிடு அப்படியே டெவால் பிரிவிஸ் அது ப்ரிவியூ பண்ணிடலாம். பேசுவோம். நாளைக்கு சொல்லுவோம். இப்போ ஜஸ்ட் அப்டேட் வந்துருச்சுல, சொல்லி விட்டுறலாம் அவ்வளவுதான். டெவால் பிரிவிஸ் சிஎஸ்கேல. ஆமா, ஆனா யாரை தூக்கிட்டு போடுவாங்கன்னு தெரியல. யாரை தூக்கி போடுவாங்கன்னு தெரியல, பாப்போம். டெவால் பிரிவிஸ்னே சொல்லுங்க. பேபி ஏபிலாம் வேணாம். அந்த வெள்ளை கலர் போலாடு அவனாவே இருக்கட்டும், தேவையில்லாம. சரி, ஓகே. We are signing off from the trios, Maddie, Vijay and Krish. Thank you and bye-bye.